அன்பர்களே, புனிதர் வளனார் குழந்தையை தன் கையிலே ஏந்தி கொண்டபோது அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த குழந்தையை நினைத்து விதவிதமாக புகழ்ந்து பாடுகிற பல செயல்களை இறையடியார் வீரமாமுனிவர் தந்திருக்கிறார். அவற்றிலே ஒன்று இப்போது நாம் பார்க்க போகிறோம். மிக அருமையான ஒரு செய்யுள். புனிதர் வளனாருடைய மனசை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான செயல். அந்த செய்யுளிலே நாம் காண்பது என்ன? இறைமகன் உறங்குகின்றார். அந்த உறக்கத்தை புனிதர் வளனார் ரசித்து மகிழ்ந்து புகழ்ந்து பாடுவதை பார்க்கிறோம். இருளே அணுகா மறைவணுகா இரவிக்கு ஒளியாம் திருவழியை மருளே அணுகா மூடுகின்றான் வானும் மண்ணும் வழுவாதால் அருளே மருளா இவ்வுலகிற்கு அயர்வு மாறு அயர்வெல்லான் தெருளே மருளா மனந்துயிலா திளை நான் கழிப்ப துயல்கின்றான் என்று மகவரல் படலத்திலே சூசையப்பர் குழந்தை இயேசுவை பற்றி பாடுகிறார். அதன் பொருள் என்ன என்றால், இருள் அணுகாமலும் மறைவு அணுகாமலும் பகலவனுக்கே ஒளியாய் விளங்கும் தன் திருக்கண்களை இக்குழந்தைநாதன் மயக்கம் அணுகாத விதமாக மூடிக்கொள்கிறான். சோர்வு என தனக்கு ஒன்று இல்லாதவன் வானுலகையும் மண்ணுலகையும் தவறில்லாமல் ஆளும் தன் அருள் மயங்காமலும் இவ்வுலகிற்கு ஏற்பட்டுள்ள சோர்வு நீங்குமாறும் தன் அறிவு தெளிவு மயங்காமலும் மனம் துயிலாமலும் அன்பில் திளைத்த நான் களிப்புறுமாறு தான் துயிலுகின்றான் என்று சொல்லுகிறார். இன்றைய கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்பது என்று சொன்னால், சுருக்கமாக இறைமகனின் திருவிழி இருளும் மயக்கமும் அற்றது. அது கதிரவனுக்கு ஒளி ஊட்டுவது. அவ்விழி மூடி உறங்குகின்றான் இறைமகன். அவன் சோர்வு அற்றவன், விண்ணையும் மண்ணையும் குறையின்றி ஆள்பவன், மயக்கமற்றவன், அறிவு தெளிவோடு அறிதுயில் கொள்கிறான். எதற்காக? உலகின் துயர் நீங்கவும் நான் மகிழவும் அறுதியில் கொள்கிறான் என்கிறார் வளனார். இருளே அணுகா மறைவணுகா விரவி கொளியான் திருவழியை மருளே அணுகா மூடுகின்றான் வானும் மண்ணும் வழுவாதால் அருளே மருளா உலகிற்கு அயவு மாற வயர்வெல்லான் தெருளே மருளா மனந்துயிலா திளை நான் கழிப்பை துயில்கின்றான் என்று வீரமாமுனிவர் இதனை தருகின்றார். இறைமகன் உறங்குவது ஒரு புறம் அவன் இறைமகன், இன்னொரு புறம் அவர் சிறு குழந்தை. அவன் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து, எத்தகைய இறைமகன், அவர் இப்படி உறங்குகிறாரே, அதன் பொருள் என்ன என்பதை ஆழ்ந்து சிந்தித்து ரசித்து வீரமாமுனிவர் இங்கு எழுதியிருக்கிறார். அது சூசையப்பருடைய பாடலாக செயலாக சொல்லியிருப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. வாழ்க.